திருப்பதி அப்பண்ணா காலனியை சேர்ந்தவர்கள் 53 வயது சீனிவாசுலு, 50 வயது அருணா தம்பதியர். இவர்களது மகளுக்கு திருமணமாகி லண்டனில் சாப்ட்வேர் துறையில் பணியாற்றி வருகிறார். மகனும் பெங்களூருவில் சாப்ட்வேர் துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். சீனிவாசுலு தலைமை காவலராக பணிபுரிந்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார். இந்த நிலையில் சீனிவாசுலு, அருணா தம்பதியர் திருமலையில் உள்ள விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளார்கள். திடீரென உறவினர்களுக்கு போன் செய்தவர்கள் தாங்கள் தற்கொலை முடிவு எடுத்துள்ளதாக கூறியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் பதறி அடித்துக் கொண்டு ஓடி வருவதற்குள் தம்பதியர் விபரீத முடிவை எடுத்தது தெரிய வந்தது. இதனால் திருமலைக்கு வந்த உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். ஹோட்டல் அறைக்கு சென்று கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது இருவரும் தூக்கிட்ட நிலையில் இருந்துள்ளனர். இருவரது உடல்களையும் மீட்டு திருப்பதி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தது காவல்துறை. கணவன் மனைவிக்கு பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை என கூறப்படுகிறது. ஆனால் சீனிவாசுலு ஓய்வு காலம் முடிவதற்கு முன்பே விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார். இதனால் உடல் ரீதியாக, நிர்வாக ரீதியாக ஏதேனும் பிரச்சனை இருந்ததா அல்லது குடும்ப ரீதியான மனக்கவலைகள் இருந்ததா, வேறு என்ன மாதிரியான நெருக்கடிகள் இருந்ததால் இத்தனை வயதில் தம்பதியர் தற்கொலை முடிவு எடுத்தார்கள் என பல்வேறு கோணங்களில் அவர்களது மகன், மகள், உறவினர்களிடம் விசாரணையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது காவல்துறை.